மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். லக்ஷ்மணன், மிக முக்கிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கிறதே, விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் கடந்த 3 நாட்களாக அரசியல் வட்டாரம் பொறுத்தவரை மிக பரபரப்பான முறையில் காணப்பட்டது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்காக போதுமான தொகுதிகள் இல்லாத காரணத்தினால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத நிலையானது இருந்து வந்தது. அந்த வகையில் 4 கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் பொறுத்தவரையுமே இந்த ஆதரவு கடிதமானது வழங்கப்பட்டிருந்தது. தமிழக வெற்றி கழகம் சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட 4 கட்சிகளுக்கு ஆதரவு கடிதமானது வழங்கப்பட்டது. ஆதரவு கடிதத்தை ஏற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மட்டுமே ஆதரவு வழங்கியிருந்தது. மொத்தமாக 113 தொகுதிகளை பெற்ற நிலையில் கூடுதலாக இன்னும் 5 தொகுதிகள் இருந்தால் மட்டுமே பெரும்பான்மையை காண்பித்து தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளானது மேற்கொள்ளப்படும். ஆனால் அந்த வகையில் இந்த 3 கட்சிகளும் எந்த ஒரு பதிலும் அறிவிக்காத நிலையில் தொடர்ந்து இழுபறியாக காணப்பட்டு வந்தது. அந்த வகையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் CPM மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட 3 கட்சிகளுமே பார்த்தோம் என்றால் ஆதரவு கொடுப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பார்த்தோம் என்றால் தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே நடைபெற்று வந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆதரவு, அதாவது வெளியில் ஆதரவு கொடுப்பதாக தற்பொழுது ஒரு முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட 2 கட்சிகளுக்கு மட்டும் பார்த்தோம் என்றால் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்பதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் அதற்கான விளக்கம் பொறுத்தவரையுமே சட்டப்பேரவையில் பொறுத்தவரையுமே முதல் சட்டப்பேரவையில் வாக்கெடுப்புகள் நடைபெறும். அந்த வாக்கெடுப்பில் முதன்மையான வாக்குகளை பெறுவர்கள் தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் அந்த வாக்கெடுப்பு நடைபெறும் பொழுது நாங்கள் உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்கு செலுத்துகிறோம் என்ற அடிப்படையில் தற்பொழுது அந்த ஆதரவானது பெற்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுத்தவரையுமே முழு ஆதரவு கொடுக்கிறோம், எங்களுக்கு அமைச்சரவை பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆதரவானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது 113 தொகுதிகள் மொத்தமாக இப்போ தற்போது கிடைத்திருக்கக்கூடிய 6 தொகுதிகள் மொத்தமாக சேர்த்தால் 119 தொகுதிகளாக இடம்பெறும். அந்த வகையில் பெரும்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஆட்சி அமைப்பதற்கான பணிகள் தான் தீவிரமான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் இன்னும் சற்று நேரத்தில் 4:30 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரையுமே ஆளுநரை நேரில் சந்தித்து தொடர்ந்து தங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்க இருக்கிறார். நிரூபிக்க அடுத்த உடனே பார்த்தோம் என்றால் ஆளுநர் ஆட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பதவி பிரமாணம் செய்வதற்கான பணிகள் முழுவதுமே தீவிரமான மேற்கொள்ளப்படும். ஆளுநர் மாளிகையில் தமிழக அரசிற்காக ஒரு கடிதம் அனுப்பப்படும். இந்த பணிகளை தீவிரமான மேற்கொள்ள வேண்டும் என கடிதம் அனுப்பிய பிறகு அங்கிருந்து நேரு உறுதியாட்டு அரங்கில் பார்த்தோம் என்றால் அதற்கான பணிகள் தீவிரமான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாளை மறுநாளுக்குள் இந்த பதவியேற்பு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பதவியேற்கும் நிகழ்வு நடைபெறும் என்பதாக தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கிடைக்காத பட்சத்தில் தான் கடந்த 3 நாட்களாக ஆட்சி அமைக்க முடியாத நிலையானது தொடர்ந்து இருந்து வந்தது. அந்த வகையில் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட 2 கட்சிகளும் பார்த்தோம்னால் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அந்த ஆதரவு கடிதத்தை பெறுவதற்காக அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் CT நிர்மல்குமார் பார்த்தோம் என்றால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது பார்த்தோம் என்றால் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் உள்ளிட்ட முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம், அதாவது CPM மற்றும் CPI உள்ளிட்ட தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அங்கு கம்யூனிஸ்ட் கட்சி முதல் முடிந்த பிறகு அதுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்து அந்த கடிதமானது வழங்கப்பட இருக்கிறது. அந்த ஆதரவு கடிதமானது வழங்கப்பட்டதற்கு பிறகு 4:30 மணி நேரத்தில் விஜய் பார்த்தோம் என்றால் ஆளுநரை சந்தித்து தன்னுடைய ஆதரவை பெரும்பான்மையாக நிரூபித்து அங்கிருந்து ஆட்சி அமைப்பதற்கான பணிகள் முழுவதுமே தீவிரமான முறையில் மேற்கொள்ளப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு கட்சி சார்பாக பார்த்தோம் என்றால் இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 4 முதல் 5 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற பிறகுதான் தற்போது இந்த இறுதி முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. லக்ஷ்மணன், நீங்கள் குறிப்பிட்டது போலவே தாவேக ஆட்சி அமைப்பதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளிப்பதாக கூறியிருக்கிறது. மேலும் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் பெரும்பான்மை நிரூபிக்காத நிலையில் விசிக போன்ற கட்சிகள் ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்கிறதா? அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுத்தவரையுமே பேச்சுவார்த்தை கடந்த 3 நாட்களாக தீவிரமான முறையில் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் முழு ஆதரவும் கொடுக்கப்படுவதாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொறுத்தவரையுமே இன்னும் சற்று நேரம், அதாவது 3 முக்கிய தலைவர்களும் செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலம் தன்னுடைய அறிவிப்பை வெளிப்படுத்த இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் CPM மற்றும் விசிக உள்ளிட்ட 3 கட்சிகளுக்கும் இந்த பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்று அந்த ஆதரவு கடிதத்தை இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய CT
நிர்மல்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகளிடம் வழங்க இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையுமே தொடர்ந்து எங்களுக்கு எந்த ஒரு அமைச்சர் பதவியும் தேவையில்லை, நாங்கள் ஆதரவு மட்டுமே அந்த ஆதரவை வைத்து நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் என தற்போது கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுத்தவரையுமே எங்களுக்கு அமைச்சரவை பதவி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது அவர்களுக்கு அந்த ஆதரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைச்சரவை பதவி கொடுக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கான பணிகளை தொடர்ந்து அவர்கள் செயல்படுவார்கள் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆதரவு கடிதம் பொறுத்தவரை இன்னும் 10 நிமிடங்கள், அதாவது சிபிஐ உள்ளிட்ட முக்கிய கட்சிகளிடம் இந்த ஆதரவு கடிதமானது கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் சிபிஎம் உள்ள அந்த தலைமை அலுவலகத்திற்கு வந்து சிபிஐ அந்த ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக திருமாவளவன் நிர்மல்குமாரை சந்தித்து தொடர்ந்து அவரும் அந்த ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் முக்கிய தலைவர்கள் பார்த்தோம் என்றால் இந்த நேரில் சந்தித்து இந்த ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள். 3 கட்சிகளுக்கும் பெரும்பான்மையாக தற்போது தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்கக்கூடிய மொத்தமாக தமிழக வெற்றி கழகத்திடம் மொத்தம் 119 தொகுதிகள் கையில் இருக்கிறது. குறிப்பாக ஆட்சி அமைப்பதற்காக 118 தொகுதிகள் மட்டுமே இருந்தால் போதும், கூடுதலாக ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மையாக தற்போது ஆளுநரிடம் தன்னுடைய பெரும்பான்மை அறிவித்து விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் சந்தித்து தன்னுடைய பெரும்பான்மை அறிவித்த பிறகு ஆளுநராக முதலமைச்சராக விஜய் பதவியேற்பு நிகழ்வானது உடனடியாக நடப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழக விஜய் பொறுத்தவரையுமே முதலமைச்சராக பதவியேற்பதற்கான நிகழ்வு பொறுத்தவரையும் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த ஒரு பகுதியாக பெரும்பான்மை நிரூபிக்காத பட்சத்தில் அந்த நிகழ்வானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வு பொறுத்தவரையுமே அந்த பணிகள் தீவிரமான முறையில் மேற்கொள்ளப்பட்டு நாளையோ இல்லை நாளை மறுநாளோ 2 நாட்களுக்குள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. லக்ஷ்மணன், நீங்கள் குறிப்பிட்டது போலவே தாவேக்கு ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளித்திருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுகவினர் நாங்கள் திமுகவோட ஆதரவோடு 118 பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அமைப்போம் என்று அவர்கள் ஒரு பக்கம் கூறி வருகிறார்கள். அது தொடர்பான அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? நேற்றின் நேரப்படி பார்த்தோம் என்றால் அதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் முழுவதுமே இந்த ஆலோசனையில் மேற்கொண்டன. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து திமுக மற்றும் அதிமுக இணைந்து நாங்கள் பெரும்பான்மை நிரூபித்து ஆளுநரிடம் சமர்ப்பித்து பிறகு நாங்கள் முதலமைச்சராக பதவியேற்போம் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு தகவலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது என்றால் அதிமுக மற்றும் திமுக 2 கட்சிகளும் கூட்டணி வைத்தாலே மொத்தமாக 114 இடங்கள் மட்டுமே கிடைக்கிறது. கூடுதலாக இன்னும் தேவைப்படும் பட்சத்தில் அந்த தொகுதியை எப்படி பெறுவது என்பது குறித்து ஒரு கேள்விக்குறிதான். அந்த வகையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பிசிக உள்ளிட்ட 3 கட்சிகளும் பார்த்தோம் என்றால் இந்த 3 கட்சியும் யாரிடம் செல்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதவி பிரமாணம் செய்யக்கூடிய நிகழ்வாக ஏற்படும். ஏனென்றால் அவர்கள் தான் 6 தொகுதிகளை வைத்திருக்கிறார்கள். அந்த 6 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றதால் தற்போது அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த 6 தொகுதிகள் மீண்டும் அதிமுகவோ இல்லை திமுக கூட்டணிக்கோ சென்றால் அவர்கள் பெரும்பான்மை நிரூபித்து அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கான நிகழ்வுகள் நடைபெறும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் பொறுத்தவரையிலே நாங்கள் பெரும்பான்மை நாங்கள் நிரூபிக்கிறோம் எனவும் அந்த வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பிசிக உள்ளிட்ட 3 கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம் எனவும் 2 கட்சிகளும் நாங்கள் நேரடியாக ஆதரவு கொடுக்கிறோம் என தற்பொழுது 3 கட்சிகள் தன்னுடைய அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரையுமே ஆளுநரை சந்தித்து தன்னுடைய பெரும்பான்மை நிரூபித்து அங்கிருந்து இந்த முதலமைச்சராக பதவியேற்கான நிகழ்வுகள் பொறுத்தவரை நடைபெறுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கான அழைப்புகளை எங்களுக்கு விடுக்க வேண்டும் என்பதற்காக தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தந்திருக்கிறார். அந்த நிகழ்வில் பொறுத்தவரை அடுத்த கட்டமாக நாளை மறுநாளுக்குள் முதலமைச்சராக விஜய் பொறுத்தவரை பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லக்ஷ்மணன், ஐயுஎம்எல் கட்சியை பொறுத்தவரை முதலமைச்சர் ஸ்டாலின் அனுமதி அளித்தால் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க தயார் என்று அவர்களும் கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் அவர்களும் ஆதரவு அளிக்க வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு கட்சிகளின் சார்பாக கூட்டத்திற்கு பிறகுதான் தற்பொழுது இந்த முடிவுகளானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் பொறுத்து தீவிரமான பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி குறித்து பொறுத்தவரையுமே அடுத்த நிலைப்பாடு பொறுத்தவரையுமே நாளை இந்த பதவியேற்பு தான் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும். ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிகளையும் பார்த்தோம் என்றால் முக்கிய தலைவர்களிடம் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து இவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பை வெளியிட்டதற்காக ஒவ்வொரு நிர்வாகியின் கருத்துக்கள் கேட்ட பிறகுதான் தெரிவிப்பார்களே தவிர ஒவ்வொரு நிலைப்பாடு தவிர இந்த நிலைப்பாடு பொறுத்தவரையுமே அறிவிக்கப்படாது. அந்த வகையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு முழு ஆதரவோடு தான் தற்பொழுது அவர்கள் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார்களா கிருஷ்ணாணி? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லக்ஷ்மணன்.